ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட புளிக்குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், வெள்ளைப்பூடு, கொஞ்சோண்டு புளி. இதுதான் அதுக்கு தேவையான பொருள். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. போதுமான அளவு ஊற்றிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வைப்பீங்களோ அதுக்கேற்றாப்புல ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு நல்லா வெடித்து வரணும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வெள்ளைப்பூடு இருக்குல்ல, வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். இது நல்லா வெடித்த உடனே தான் வெள்ளைப்பூடு போடணும். வெள்ளைப்பூடு போட்டதுக்கப்புறம் தான் வெங்காயம் போடணும். இப்போ வெள்ளைப்பூடு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு வெங்காயம் போடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா ஃப்ரை ஆகி வரும். இது சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன வெங்காயம் தான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இந்த ரெண்டையும் போட்டு நல்லா கொஞ்சம் அது வெந்தயம் கொஞ்சம் ஃப்ரையான பிறகு தக்காளி இருக்குல்ல, தக்காளி நான் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஒரு 50% அளவுக்கு வதங்கினா போதும். அதனால் வதங்கணும். 50% அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முருங்கைக்காய் இருக்குல்ல, முருங்கைக்காய் ஃபஸ்ட்டு போடணும். ஏன் ஃபஸ்ட்டு போடுறோம் அப்படின்னா, முருங்கைக்காய் கொஞ்சம் வேக லேட்டாகும். அதனால தான் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். முருங்கைக்காய் போட்டு இப்போ அதுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அப்படியே உப்பு போட்டால் தான் முருங்கைக்காயில் நல்லா உப்பு பிடிக்கும். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அடுத்து என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, மசாலா பொடி அதெல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கினா தான் அதோட பச்சை வாடை போகும். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூளுக்கு அப்புறம் என்ன போடலாம் அப்படின்னா, மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடுறேன் பாருங்கள். மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூளுக்கு அப்புறம் இது தனி மிளகாத்தூள் கிடையாது. இது குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லி கடையில் விற்கும். அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த தனி மிளகாத்தூள் இது போட்டுக்கோங்க. வீட்டில் உங்களுக்கு வீட்டில் அரைச்ச மசாலா இருந்தால் அதுவும் நீங்கள் போடலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெயில் அந்த பச்சை வாடை போகிற வரவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாடை நல்லா அடிக்காமல் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் மட்டும் தனியாக அரைச்சி வச்சுருப்பேன். மல்லித்தூள் மட்டும் அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் குழம்பு நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும். கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அது கொஞ்சம் போட்டு அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் முருங்கை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இப்போ முருங்கை நல்லா வேகணும். அதனால் கொஞ்சம் மூடி போட்டு லைட்டாக மூடி வச்சு கொஞ்சம் நேரம் முருங்கை வேக விட்டுக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதும். முருங்கைக்காய் இப்போ ஒரு பாதி அளவுக்கு முருங்கைக்காய் வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு முருங்கைக்காய் கொஞ்சம் பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம கத்திரிக்காய் போடணும். கத்திரிக்காய் மிளகாவும் போடுறேன். இந்த கத்திரிக்காய் இப்படி 4ஆக வெட்டிக்கோங்க. வெட்டி கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. இதில் கத்திரிக்காய் முருங்காவும் போடுறது நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதனால் கத்திரிக்காய் முருங்காவும் போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 கத்திரிக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது தண்ணி கொஞ்சம் பத்தலை. அதனால் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேகணும். அதனால் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்த பிறகு அப்படி தான் நம்ம கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருந்தோம்ல, அந்த புளியை எடுத்து அதில் ஊற்றணும். ஃபஸ்ட்டு புளி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி நம்ம செஞ்சதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சோண்டு புளி இருக்குல்ல, அதை அதுக்கு நம்ம எவ்வளோ தேவை புளிப்போ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இந்த அளவுக்கு போதும். அதனால் நான் அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன்.
இப்போ நல்லா வந்து இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த புளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வந்து நல்லா வந்து கொதிக்கணும். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா இப்போ கத்திரிக்காய் வெந்துடுச்சு, முருங்காய் வெந்துடுச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் வந்து திருகி வச்சுருப்பேன். அதை வந்து கொஞ்சோண்டு பால் எடுத்து கட்டியாக ஊற்றணும். பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது அப்படின்னு. இப்போ தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் 1 நிமிஷம்லாம் வந்து இறக்கிடணும். அப்போ தான் அதோட புளிப்பு, காரம், தேங்காய் போட கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டு அதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். போட்டு நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.